அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, இலக்கின் சிந்தனை வாராந்த இலக்கு இணைய இதழில் பிரசுரிக்கப்படும் ஆசிரியர் தலையங்கம். அதனுடைய விளக்கத்தை உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு வாரந்தோறும் எடுத்து வரும் நிகழ்ச்சியாக இலக்கின் சிந்தனை இடம்பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தமிழ் அறிஞர் மூத்த ஆய்வாளர் பட்டுமார் மாஸ்டர் அவர்களும் பொறியியல் ஆய்வாளர் அருஸ் அவர்களும் இணைந்து விளக்கத்தை தரும் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. முள்ளிவாய்க்கால் வாரத்தில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்று நாள் 5 மாஸ்டர். இன்றைய நாளில் தலையங்கம் என்ன என்று கூறுங்கள். அனைவருக்கும் வணக்கம். ஈழத்தமிழர் இறமை ஒடுக்கமாக மட்டுமல்லாமல் உலக அரசியல் ஒழுங்குமுறை அழிப்பாகவும் முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழின படுகொலை என்பதே இந்த வார ஆசிரியர் தலையங்கமாக இருக்கின்றது. 17 ஆண்டுகளுக்கு முன்னர் ஸ்ரீலங்கா அரசாங்கம் திட்டமிட்ட வகையில் முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழ் இனப்படுகொலையை 21ஆம் நூற்றாண்டின் முதலாவது இனப்படுகொலையாக நிகழ்த்திய பொழுது அது 20ஆம் நூற்றாண்டின் மிக மோசமான இனப்படுகொலை என்று சொல்லி வரலாறு கூறுகின்ற ஹிட்லருடைய யூத இனப்படுகொலையை விட மிக மோசமான ஒன்றாக அமைந்தது. அந்த வகையில் இனப்படுகொலையுடைய நோக்கம் ஈழத்தமிழர்கள் 31 ஆண்டு காலமாக தங்களுடைய உயிருக்கும் உடைமைகளுக்கும் நாளாந்த வாழ்வுக்கும் பாதுகாப்பாக கட்டமைத்த ஈழத்தமிழரின் நடைமுறை அரசை ஒடுக்குவது என்பதாக அமைகிறது. அந்த நடைமுறை அரசை ஒடுக்குவது என்பது 2 தளங்கள் இடம்பெற்றது. ஒன்று, மக்களை இன அழிப்பு செய்வது, அந்த இன அழிப்பு ஏற்படுத்தக்கூடிய இனங்காணக்கூடிய அச்சத்தின் ஊடாக ஈழத்தமிழர் தாயகத்தை விட்டு வெளியேற்றுவது. அடுத்தது, 31 ஆண்டு காலமாக தமிழ் மக்கள் தங்களுடைய பாதுகாப்புக்கும் அமைதிக்கும் வளர்ச்சிக்குமாக ஏற்படுத்திய சகல உட்கட்டுமானங்களையும் அழித்தொழிப்பது. அப்ப இந்த 2 நோக்கங்களை மையமாக கொண்டு நடத்தப்பட்ட இந்த முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழ் இனப்படுகொலை என வரலாறு கூறுகின்ற இந்த இனப்படுகொலையில் 146,000க்கு மேற்பட்ட ஈழத்தமிழர்கள் தேசமாகவே இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்பது உலகினுடைய வரலாற்று பதிவாக இருக்கின்றது. இந்த வரலாற்று பதிவு பற்றி சிந்திக்கின்ற பொழுது இந்த 4வது ஈழப்போர் என்று சொல்லப்பட்ட காலத்திலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் அனைத்துலக சட்டங்களை எதையுமே பொருட்படுத்தாமல், அனைத்துலக அமைப்புகளுடைய நெறிப்படுத்தல்கள் எதையுமே ஏற்றுக்கொள்ளாமல் முற்று முழுதாக தன்னிச்சையாக இலங்கை தீவுக்குள் தன்னுடைய இறமை மட்டுமே இருக்கிறது. அதற்கு எதிரானவர்கள் எல்லாருமே ஸ்ரீலங்காவினுடைய இறமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் எதிராக செயற்படுகின்ற பிரிவினவாதிகள், பயங்கரவாதிகள் என்கின்ற தன்னுடைய விளக்கத்துடன் இந்த இன அழிப்பை நடத்தியது. இதுதான் உலகத்தில் அதுவரை இருந்து வந்த உலகத்தினுடைய அரசியல் ஒழுங்குமுறையை சீரழிப்பதற்கான முதலாவது நிகழ்வாக அமைந்தது 21ஆம் நூற்றாண்டில். இதற்கு முன்னர் வேறு விடயங்கள் நடந்திருக்கலாம். ஆனால் 21ஆம் நூற்றாண்டை எடுத்து நோக்கினால் 21ஆம் நூற்றாண்டுடைய முதலாவது உலக அரசியல் ஒழுங்குமுறையை சீரழித்தது ஸ்ரீலங்காவினுடைய இந்த நடவடிக்கை. இதன் காரணமாகத்தான் இந்த முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழர் இனப்படுகொலை என்பது ஈழத்தமிழருடைய இறமையை ஒடுக்குகிற ஒரு செயல்பாடாக மட்டும் அமையாது, அதற்கு மாறாக உலகத்தினுடைய பாதுகாப்பையும் அமைதியையும் வளர்ச்சிகளையும் கூட பாதிக்கக்கூடிய இன்றைய சூழ்நிலையை தோற்றுவித்தது. இந்த விடயம் பேசப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. என்னென்றால், பொதுப்படியாக ஈழத்தமிழருடைய ஸ்ரீலங்காவின் முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழ் இன அழிப்பு என்பது ஒரு உள்நாட்டு பிரச்சனை போலவும், அது ஸ்ரீலங்காவினுடைய இறமைக்குட்பட்ட ஒன்றாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நீதித்துறை கூடாக விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்றாகவும் ஸ்ரீலங்காவும் அதனுடைய ஆதரவு வேளாண்மைகளும் வெள்ளாண்மைகளும் இன்று வரை வெளிப்படுத்தி நிற்கின்றன.
ஐக்கிய நாடு சபையுடைய மிகப்பெரிய பொறுப்பு சிறுதேச இனங்கள் காலனித்துவத்தின் பின்னர் தங்களுடைய தன்னாட்சி உரிமையை கொண்டு தங்களுடைய எதிர்காலத்தை அமைக்க முடியாவிட்டால் அது காலனித்துவத்தால் தீர்க்கப்படாத பிரச்சனையாக இருக்கிறது என்று கருதி அதற்கான ஒரு சிறப்பு பிரதிநிதியை நியமித்து அதன் வழியிலே அந்த சிறுதேச இனங்கள் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை தாங்களே தீர்மானிக்கும் வரை அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. ஆனால் இந்த 4வது ஈழப்போரிலும் இந்த இறுதிக்கட்டத்தில் முள்ளிவாய்க்கால் பின்னணியில் ஸ்ரீலங்கா அரசாங்கமே பாதுகாப்பு வலயங்களை அமைத்து அங்கு வந்து பாதுகாப்பையும் அமைதியையும் பெறுமாறு அறிவித்துவிட்டு அந்த பாதுகாப்பு வலயங்களை நோக்கி நகர்ந்த 3 லட்சம் தமிழர்களை நோக்கித்தான் அவர்கள் இந்த இனஅழிப்பை நடத்தினார்கள். அதுவும் ஆயுதங்கள் மௌனிக்கின்றன என்று அறிவிக்கப்பட்டு அங்கு யுத்த சூழல் நிறுத்தப்பட்டு விட்டது. அதுக்கு பதிலாக ஜனநாயக வழிகளுக்கு ஊடாக பயணிக்கிற முறையிலே ஈழத்தமிழர்கள் தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை அமைப்பார்கள் என்று உலகுக்கு அறிவிக்கப்பட்ட பின்னணியில் இந்த முள்ளிவாய்க்கால் ஈழத்தமிழ் இனப்படுகொலை நடந்த காரணத்தினால்தான் சர்வதேச விசாரணை கூடாகத்தான் இந்த இனஅழிப்புக்கான தண்டனை நீதியோ அல்லது பரிகார நீதியோ பெறப்படலாம் என்பது ஈழத்தமிழருடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஆனால் கடந்த 16 ஆண்டுகளாக அது குறித்து எந்த விதமான அனைத்துலக சட்டங்களுக்கு அமைவான எந்த நடவடிக்கையும் ஐக்கிய நாடு சபை கூட எடுக்கவில்லை. அத்தகைய ஒரு சூழலில் 1505ஆம் ஆண்டில் போர்த்துகேயர் இலங்கை தீவில் கோட்டை அரசில் கால் வைத்து கோட்டை அரசை கைப்பற்றினார்கள். ஆனால் 114 ஆண்டுகளுக்கு பின்னர் மிகப்பெரிய ராஜதந்திர வர்த்தக நேரடி போராட்டங்களின் பின்னர் தான் யாழ்ப்பாண அரசை 1619 கைப்பற்றினார்கள். யாழ்ப்பாண அரசு கைப்பற்றப்பட்ட 490 ஆண்டுகளின் பின்னர் முள்ளிவாய்க்கால் இனஅழிப்பு நடைபெறுகிறது. அப்படி என்றால் இந்த ஈழத்தமிழர்களுக்கான அந்த தன்னாட்சி உரிமையை அனைத்துலக நாடுகளும் ஐக்கிய நாடு சபையும் அனைத்துலக சட்டங்களுக்கு ஏற்ப பேணாம விட்ட காரணத்தினால்தான் 146,000க்கும் மேற்பட்ட மக்கள் ஈழத்தமிழர்கள் தேசமாகவே இனஅழிப்புக்குள்ளான வரலாறு உலக வரலாறாக பதியப்படுகிறது. எனவே இதனுடைய அந்த தன்மை ஒரு உள்நாட்டு பிரச்சனையாக பார்க்கப்படக்கூடிய ஒன்று அல்ல, அனைத்துலக பிரச்சனையாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதற்கு சான்றாகத்தான் முள்ளிவாய்க்கால் இனஅழிப்பு காலம், அதற்கு முன்னர் 4வது ஈழத்தமிழ் 4வது ஈழப்போர் காலம் ஆகியவற்றில் கையாளப்பட்ட ஸ்ரீலங்காவினுடைய மனித சித்திரவதை முறைமைகளும் ஸ்ரீலங்காவினுடைய இனஅழிப்பு இனப்படுகொலை மற்றும் இனத்துடைப்பு பண்பாட்டு இனஅழிப்பு என்பன நாட்டினுடைய இறைமையை ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்கான அரசியல் கொள்கையாக கோட்பாடாக முன்னெடுக்கப்படலாம் என்கின்ற ஒரு அரசியல் சிந்தனையை உலகெங்கும் பரவியிருப்பதை பார்க்கின்றோம். அதன் விளைவாகத்தான் இன்று நாங்கள் உலகிலே கண்டு கொண்டிருக்கின்ற போர் முறைகள் எல்லாவற்றிலும் இந்த சிக்கல் இருக்கின்றது. அதாவது ஒரு வல்லாண்மை அரசோ அல்லது ஒரு மேலாண்மை அரசோ தன்னுடைய இறைமையை பாதுகாக்கிறோம், தன்னுடைய ஒருமைப்பாட்டை பாதுகாக்கிறோம், தங்களுடைய பொருளாதார வளத்தை பாதுகாக்கிறோம் என்கின்ற பெயரிலே எந்த ஒரு உலகில் இருக்கின்ற சிறுதேச இனத்தின் இறைமையையும் தன்னாதிக்கத்தையும் ஒருமைப்பாட்டையும் சீரழிக்கின்ற ஒரு உலகமாக இன்று உலகம் மாறி இருக்கின்றது. ஆக இந்த விடயங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் இனஅழிப்பினுடைய 17வது ஆண்டிலாவது உலக மக்களுக்கும் உலக ஊடகங்களுக்கும், அதுவும் குறிப்பாக புலம் பதிந்து உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஈழத்தமிழர்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அப்படி வெளிப்படுத்தப்படுகின்ற பொழுதுதான் இந்த பிரச்சனை ஒரு அனைத்துலக பிரச்சனையாகவும் இருக்கின்றது என்ற உண்மை உலக மக்களுக்கு தெரிய வரும். அந்த அடிப்படையிலே தான் இந்த ஆசிய தலையங்கத்தை எழுதுகின்ற பொழுது அங்கு இந்த 2023ஆம் ஆண்டு ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையகத்தினுடைய அமர்வில் அப்பொழுது யாழ்ப்பாண ஸ்ரீலங்கா
பாராளுமன்ற பிரதிநிதியாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவராக விளங்கிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த கோரிக்கை முன்வைத்தார். அதாவது ஈழத்தமிழர்கள் தங்களுடைய தன்னாட்சி உரிமையை பயன்படுத்தி தங்களுடைய எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ள முடியாத ஒரு நிலை காலனித்துவத்தால் ஏற்படுத்தப்பட்டது. ஆகவே இது அனைத்துலக நாடுகளாலும் அனைத்துலக அமைப்பாலும் தீர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதற்கு பலஸ்தீனத்தில் சிரியாவில் செய்தது போன்ற ஒரு சிறப்பு பிரதிநிதியை ஈழத்தமிழர்களுக்கும் நியமித்து அந்த சிறப்பு பிரதிநிதி ஈழத்தமிழர்கள் தங்களுடைய தன்னாட்சி உரிமையை பயன்படுத்தி தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை உருவாக்குகின்ற அந்த சூழ்நிலை வரும் வரை ஈழத்தமிழர்களுடைய பாதுகாப்பையும் அமைதியையும் வளர்ச்சிகளையும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்டிருந்தார். ஆயினும் அதன் பின்னர் அவரும் கூட அது குறித்த எந்த ஒரு செயற்பாட்டு முறைமைகளையோ அல்லது திட்டங்களையோ வெளிப்படுத்தவில்லை. ஆகவே இலக்கு இவற்றையெல்லாம் கவனத்தில் எடுத்துத்தான் இந்த ஐக்கிய நாடு சபையுடன் நாங்கள் பேசுவதாக இருந்தாலும் சரி, அல்லது அனைத்துலக நாடுகளுடன் பேசுவதாக இருந்தாலும் சரி, மேலாண்மையாக இருந்தாலும் சரி, வல்லாண்மையாக இருந்தாலும் சரி, நாங்கள் இந்த வகையில், அதாவது எவ்விதமாக ஈழத்தமிழர்களுடைய பிரச்சினை உலக பாதுகாப்புக்கும் அமைதிக்கும் வளர்ச்சிகளுக்கும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பது தெளிவுபடுத்த வேண்டியெல்லாம் இருக்கின்றோம். அதை பற்றி யாருமே சிந்திக்காமல் அந்த நிச்சயமாக நாங்கள் ஏற்கனவே தொடங்குகின்ற பொழுதே ஈழத்தமிழர்களாலும் சிலங்காவின் ஈழத்தமிழின் அழிப்புக்கு தங்கள் இன்னுயிர்களை எதிர்வினையாற்றுவதில் அர்ப்பணித்த அனைத்து மாவீரர்களுக்கும் இலக்கு தனது வீர வணக்கத்தை நன்றியையும் தெரிவிக்க விரும்புகிறது. பாதிப்புற்று இன்று புனர்வாழ்வு புனரமைப்பு தேவைகளில் உள்ள அனைவருக்குமான அனைத்து பகிர்வுகளும் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களால் இயன்ற அளவுக்கு பகிர்வுகள் மூலம் முன்னெடுக்கப்படுவதை ஊக்குவிக்கும் நாளாக மே 18 அமைய வேண்டும் என்பது இலக்கின் அழைப்பாக உள்ளது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி இந்த ஊக்குவிப்புக்கான அடையாளமாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரலாற்றை மீள் நினைவுறுத்தும் அதன் நோக்கில் வெற்றி பெற இலக்கு தன்னால் இயன்றதை செய்யும் என்பதை உறுதி கூற விரும்புகிறதுன்னு சொல்லி மக்களையும் மண்ணினுடைய தன்மைகளையும் எடுத்து கூறிவிட்டுத்தான் இந்த ஆசிரியத்தை எழுதினோம். அது ஒரு விடயம். அது நீதிக்கான குரல் என்பதும் அதே நேரத்தில் எங்களுடைய தன்னாட்சியை நிலைப்படுத்துறது என்பதும் ஒன்றோடொன்று இணைந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் அவை தனித்தனியான தன்மைகளையும் கொண்டிருக்கின்றது. நீதிக்கான குரல் என்ற பெயரிலே நாங்கள் எங்களுடைய தன்னாட்சி உரிமையினை விட்டு கொடுத்து தந்தை செல்வநாயகர்கள் 1975ஆம் ஆண்டு அப்பொழுது ஸ்ரீலங்கா தேசிய சபை என்றுதான் 1972ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பின்னர் ஸ்ரீலங்காவினுடைய பாராளுமன்றமே இருந்தது. அந்த ஸ்ரீலங்காவினுடைய தேசிய சபையிலே மிக தெளிவாக காங்கேசந்துறையில் தன்னுடைய ஸ்ரீலங்கா பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை ஏற்க மறுத்து ராஜினாமா செய்து புளிப்பசைடுன்னு சொல்லி ஆங்கிலத்திலே சொல்கின்ற அடையாள குடியேற்றமாக அதை மாற்றி அதிலே மக்களுடைய பெரும்பான்மை வாக்குகளால் வெற்றி பெற்றதன் பின்னர் ஈழத்தமிழ் மக்களுடைய மக்கள் ஆணையின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா தேசிய சபையிலே நான் இந்த சபைக்கு சத்தியம் செய்து உறுப்புரிமையை ஏற்க மாட்டேன், நாங்கள் எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை நாங்களே நிர்ணயிக்கப் போகிறோம், கடந்த 24 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டாக நாங்கள் பிரித்தானிய காலனித்துவத்திடம் இழந்த எங்களுடைய அரசியல் உரிமைகளை நாங்களும் பெறலாம் என்று சொல்லி முதலில் சிங்களவர்களுடன் இணைந்து பிரித்தானிய காலனித்துவத்துக்கு எதிராக போராடினோம். பின்னர் பிரித்தானியா எங்கள பெரும்பான்மை ஒற்றையாட்சி பாராளுமன்ற முறைக்கூடாக எங்களுடைய ஆட்சி தன்மையை மாற்றிய பொழுது நாங்கள் சிங்கள அரசாங்கத்துடனேயே ஜனநாயக வழிகளில் எல்லா நிலைகளிலும் போராடி இனிமேல் இந்த சிங்கள பெரும்பான்மை ஒற்றையாட்சி பாராளுமன்ற முறை ஈழத்தமிழர்களுக்கு எந்தவித பலனையும் தராது என்று எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை நாங்கள் நிர்ணயிக்கிறோம் என்று கூறிச்சென்றார்கள். அத்துடன் அவர் உருவாக்கிய கூட்டாட்சியை மையப்படுத்திய தமிழரசு கட்சி என்கின்ற அந்த அமைப்பினுடைய மைய நோக்கம் கூட வரலாற்றிலே முடிவுக்கு வந்ததும் அதன் பின்னர் தமிழரசு கட்சியின் மூலமாக பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் கூட அங்கு போகாது 1 வருடத்துக்கு மேலாக இருந்ததும் அதற்கிடையில் தந்தை செல்வநாயகம் அவர்கள் காலமான சூழலில் பிறகு இவர்கள் தங்களுடைய தன்னலங்களின் அடிப்படையிலே திரும்பி ஸ்ரீலங்கா பாராளுமன்றத்துக்கு போய் இந்த ஈழத்தமிழர்கள் அரசற்ற தேசியனமாக இருக்கின்றார்கள் என்கின்ற அந்த தன்மை, நேஷன் வித்தவுட் ஸ்டேட் என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்கள், அந்த தன்மையை இவர்கள் மாற்றி அமைத்து இன்றைக்கு இந்த பிரச்சனைலாம் உருவாக்கினார் என்பது வரலாறு. ஆகவே இந்த வரலாற்று உண்மைகளையும் இன்றைய தினத்திலே நாங்கள் அரசியல் தன்மையோடையும் மக்களுடைய அர்ப்பணிப்போடையும் மக்களுடைய உறுதிப்பாட்டோடையும்
தன்மைகளையும் நாங்கள் வெளிப்படுத்தி உலக பாதுகாப்புக்கும் அமைதிக்கும் தாயகத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அந்த தாயகத்தில் வாழ்கிற மக்களுக்கான தன்னாட்சி உரிமை மீளுறுதிப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலைதான் பின்னணியில் இந்து மாக்கடலுடைய பாதுகாப்பான அமைதியான வளர்ச்சிகளை கொண்ட எதிர்காலம் இருக்கும் என்பதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த ஆசிரியர் தலையங்கத்துடைய மிக முக்கியமான கருத்தாக இருக்கிறது. அதை விடுத்துவிட்டு நாங்கள் திரும்பவும் பழையனவற்றை பற்றியே பேசி அதில் ஏற்பட்ட துன்பசீரங்களை நாங்கள் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டிருக்கிற தன்மை எந்தவித பலனையும் அளிக்க போறதில்லை. ஆன காரணத்தினால் இன்றைய உலக மாற்றங்களுக்கு ஏற்ப இன்று இது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கையிலேயே சீனாவும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் கொண்ட ஒரு முக்கோண புதிய அரசியல் ஒழுங்குமுறையை நிறுவுவதற்கு அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் படாத பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சீனாவில் என்று கூட அவர் அந்த நோக்கித்தான் பேசினார். சீன அரசு தலைவர் தெளிவாகவே கூறிவிட்டார், தைவானுடைய பிரச்சனையில் அமெரிக்கா தலையிடமாக இருந்தால் போர் தான் அதற்கான பதிலாக இருக்கும் என்று. அதே போல இந்தியாவிலே நாங்கள் இந்த 17வது மொழிவாய்க்கால் ஈழத்தமிழின அழைப்பை முன்னெடுக்கின்ற நினைவேந்தலை முன்னெடுக்கின்ற இந்த நேரத்தில் பிரிக்ஸ் வெளிவார அமைச்சர்களுடைய மாநாடு நடைபெற்றதும் அங்கு எடுக்கப்பட்ட முடிவுகளும் இந்த உலக மாற்றங்களை வெளிப்படுத்துகின்றதாக, குறிப்பாக ஈரானை அவர்கள் அங்கு அழைத்து ஈரான் வெளிவார அமைச்சருடைய முன்னணியிலேயே ஈரானுடனான வர்த்தக ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டதையும் பார்க்கிறோம். ஆகவே இப்பொழுது வர்த்தக ஒப்பந்தங்களுக்கு கூடாக கூட்டாண்மை பங்காண்மை கூடாக உலகம் செயற்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே பழைய முறைமைகளுக்கு கூடாக செல்ல முடியாத ஒரு அரசியல் நிலைமையும் இருக்கிறது. இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டுதான் முள்ளிவாய்க்கால் குறித்த உண்மையின் பதிவுகள், ஊடக வடிவுகள், மாநில சாட்சிகள் வேகமாக பல வழிகளிலும் வகைப்படுத்தப்பட்டு துவக்கப்பட வேண்டும். அதன் வழியாக உலக முள்ளிவாய்க்கால் அதன் உண்மை வடிவில் உணரும் பொழுதே அது எத்தகைய பாரதூரமான விளைவுகளை ஈழத்தமிழருக்கு மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டத்திலும் உலகிலும் ஏற்படுத்தியுள்ளது என்பது தெளிவாகும். அதன் பின்னணியிலேயே முள்ளிவாய்க்கால் இனஅழிப்புக்கான தண்டனை நீதியும் பரிகார நீதியும் நடைமுறை சாத்தியமா என்பதை ஈழத்தமிழர்களின் இறைமையின் மீளுறுதியால் மட்டுமே மீண்டும் ஒரு முறை நிறுவ முடியும் என்பதை இந்த ஆசிரியர் தலையங்கம் எடுத்து கூறியது. அதற்காக வேண்டி இந்த முள்ளிவாய்க்காலை பொறுத்த மட்டிலே ஈழத்தமிழரின் பாதுகாப்பு, இலங்கை தீவின் பாதுகாப்பு, இந்திய பாதுகாப்பு, குளோபல் சவுத்தின் பாதுகாப்பு, உலக பாதுகாப்பு என்னும் இந்த 5 தளங்களிலே இதனுடைய பகுப்பாய்வுகள் இடம்பெற வேண்டும் என்பதை இந்த ஆசிரியர் தலையங்கம் சுட்டிக்காட்டுகிறது. நன்றி மாஸ்டர். முள்ளிவாய்க்கால் வாரத்தில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கின்றது. இதே விடயத்தை கடந்த ஆண்டு 16வது ஆண்டு முடிந்து 17வது ஆண்டுக்குள் நாங்கள் காலடி வைக்கும் பொழுது நிறைய விடயங்கள் பேசப்பட்டது. அதை நீங்கள் மீண்டும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தும் பொழுதுதான் ஏதோ ஒரு வழியில் ஒரு புதிய வழியை கண்டுபிடிக்கலாம் என்பதை கூறிக்கொண்டு அரசர்கள் மாஸ்டர் கூறினார், இந்த நூற்றாண்டில் ஈழத்தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த இனப்படுகொலை தான் உச்சக்கட்டம் என்ற விடயத்தை கூறும் பொழுது உடனடியாக எனக்கு ஆண்டகை ராயப்பு ஜோசப் அவர்கள் 1,40,690 மக்கள் எங்கே என்று கேட்டார். அப்பொழுது அவர் தெளிவாக கூறினார், எங்களுடைய மக்களை ஒரு பாதுகாப்பு வலயத்துக்கு செல்லுங்கள், அபாயம் இல்லை, போங்கள் என்று சொன்ன பின்பு அவர்களை குண்டை போட்டு அப்படியே கொன்று குவித்தார்கள் என்ற செய்திகள் கூட அவர் கூறும் பொழுது, இனி தொடர்ந்து நாங்கள் அனைத்துலக ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகின்றது என்றால் தமிழரிடம் ஒரு விதமான அதிகாரமும் இல்லை, ஒரு சரியான வழிகாட்டலும் இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது. அது நாங்கள் இனியிலே என்று அதை ஏற்க முடியாத ஒரு விடயம் தான். இருந்தாலும் அந்த நிலைமைதான் இருக்கின்றது என்றால் பல கோணங்களில் ஏதோ செய்வது போல் காண்பிக்கிறார்கள். ஆனால் ஒரு சரியான வழிகாட்டல் இல்லாத ஒரு நிலைமை இருக்கின்றது. அனைத்துலக பிரச்சனையாக இது பார்க்கப்பட வேண்டும் என்றால் ஒரு பொறிமுறை இருக்க வேண்டும், செயல் திட்டம் இருக்க வேண்டும். இந்த 17 ஆண்டுகளில் சரி, ஒரு 17 ஆண்டுகளுக்கு நாங்கள் செலுத்தவில்லை. கடந்த 4-5 ஆண்டுகளுக்கு நீங்கள் ஏதாவது இதை நாங்கள் செய்யக்கூடிய வகையில் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்வதற்கு, சர்வதேசத்துக்கு எடுத்துச் செல்வதற்கு வெறுமனவே அறிக்கைகளை வெடிப்பதனால் ஒன்றுமே செய்யப்போதில்லை. இதற்கு என்ன வழி இருக்கிறது? நாங்கள் குறை சொல்வதில் எந்த ஒரு பிரயோசனம் இல்லை மாஸ்டர் கூறுவது போல். ஆனால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதாக இருந்தால் எவ்வாறு இதை கையாள வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? முதலில் விடுதலைக்காக போராடுவதற்கும் அரசியலுக்கும் சாதாரணமான என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் சாதாரண வாழ்க்கை முறைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு வரமுறையும் இருக்கிற, வித்தியாசங்களும் இருக்கிற, டிஃபரன்ஸும் இருக்கின்ற. அரசியல் போராட்டமாக முடியாது, போராட்டம் அரசியலாக முடியாது. அதுக்கு சிறந்த உதாரணம் தான் தமிழ்நாட்டு தேர்தல். அரசியல் சார்ந்து கட்சி நடத்தியவர் வெற்றி பெற்றார்,
ஒரு அரசியல் கட்சியே இயக்கம் மாதிரி நடத்தினவர் தோல்வியடைந்தார். அது எதை எப்படி நடத்த வேண்டும், எந்த காலத்தில் நடத்த வேண்டும், எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் இருக்கின்றது அதன் முக்கியமான நடைமுறை. இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இங்கு நடைபெறுகின்ற போராட்டங்களை நீங்கள் பார்த்தால் அது ஒரு பப்ளிசிட்டி. ஒரு ஒவ்வொரு குழுவிலும் ஒவ்வொரு தலைவர் இருப்பார். நீங்கள் அங்க தாதாக்கள் என்று பார்க்கலாம், தமிழ் சினிமாவில பார்த்தா தெரியும். ஒரு குழு, ஒரு ஊருக்கு ஒருத்தர். அதே மாதிரி ஒருத்தர் இப்ப ஒரு அமைப்பு பண்ணா அதுல இருந்து பிரிஞ்சு இன்னொரு அமைப்பு இப்படி இருக்கும். இயக்கம் இருந்த காலத்துல அப்படி இருந்தது. 36, 40, 70 அமைப்பு இருந்தது. ஆனால் ஒன்று மேல வந்தது. ஆனால் இங்க ஒன்று மேல வர முடியாத நிலை என்றால் யாருக்கும் துணிச்சலும் கிடையாது, யாரும் போராடவும் வரவில்லை. அவர்கள் போராடுறவனுக்கும் போராடுற மாதிரி நடிக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை தெளிவாக தெரியும். அப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ப இந்த இந்த நீங்கள் கூறியது போல 16வது ஆண்டு முடியேக்க சொல்லார். 17வது ஆண்டு செய்யணும் இல்ல, 17வது ஆண்டும் அதே மாதிரி தான் கடந்து போகும். ஒரு பேப்பருடன் ஓடுவார்கள் ஐநாவில். அதில் போய் அறிக்கையை யார் முந்தி வாசிக்கிறார், அதிலும் ஒரு அமைப்பு தான் அதை எடுத்து வச்சிருக்கிறது. அவர்கள் அது பிசினஸ், அதை வச்சு தான் வியாபாரமே ஓடுது. தமிழீழ போராட்டம் இப்ப மிகப்பெரிய ஒரு வியாபாரம், பிசினஸ் இப்ப தமிழ் அதுதான் ஒரு பிசினஸ். சேரிட்டியை தொடங்கலாம், இதை தொடங்கலாம் என்று அது எத்தனையோ குடும்பங்களுக்கு வாழ்க்கையும் கொடுக்கும். அதுலதான் பல குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கு அந்த போராட்டத்தை வித்து பிழைப்பு நடத்தி. அது வேறுபடி. இப்ப நீங்கள் நேற்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பேசும்போது கேட்டிருந்தார், 16 ஆண்டாச்சு ஐக்கிய நாடு சபையில 40,000 பேர் எல்லாம் காணாமல் போனவர்கள், எத்தனை பேர் இறந்தார்கள், எத்தனை பேர் நேரடியாக படுகொலை செய்யப்பட்டார்கள், நேரடியான சாட்சியங்கள் இருக்கின்றது, அரசாங்கம் தான் செய்ததுன்றது. ஏதாவது ஒரு வழக்கு இருக்கா ஐநாவில என்று கேட்டார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்டார், ஒரு வழக்கு இருக்கா? எனக்கு சில இருக்கலாம், எனக்கு தெரியல. சரி, அப்படி இருந்தாலும் அது எப்படி நடக்குது, அது தொடர்பாக ஏதாவது தகவல்கள் இருக்குதா? இல்லை. ஏன் அது சில பல காலம் கடந்து போச்சு யோசிக்கிறீங்களோ? 16 வருஷமா போச்சு தானே அப்படின்னு யோசிக்கிறீங்களோ? இப்ப நீங்கள் பார்க்கலாம், இந்த தருணத்துலதான் நான் ஒன்றை சொல்றேன் என்றால், இப்ப அமெரிக்கா உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா சும்மா இருக்காது. 1996ஆம் ஆண்டு ஒரு மனிதாபிமான குழுவால், அதாவது ஒரு என்ஜிஓவால் இயக்கப்படும் விமானம் ஒன்றை கியூபாவில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தது. பிடல் காஸ்ட்ரோவின் சகோதரரும் கியூபாவின் முன்னாள் அதிபருமான ரவுல் காஸ்ட்ரோ மீது இப்போது, அதாவது 96ஆம் ஆண்டு சுட்டு வீழ்த்தினதுக்கு நேற்று அமெரிக்கா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார். கடலில் தத்தளித்த கியூபா அகதிகளை தேடுதல் மற்றும் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த மீட்பு விமானங்களைச் சேர்ந்த 2 சகோதரர்கள் கியூபாவின் மிக் ரக போர் விமானத்தால் சுட்டு வீழ்த்தியதில் இருந்து இந்த வழக்கு தொடங்குகிறது. அதாவது 2 சகோதரர்கள் இறந்ததில் இருந்துதான் இந்த அமெரிக்காவின் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் இந்த வழக்கை ஆரம்பிக்கிறது. இதில் 4 பேர் கொல்லப்பட்டனர். அவர்களில் 3 அமெரிக்க குடிமக்கள். 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குற்றப்பத்திரிகை ஒரு குறிப்பிடத்தக்க தருணத்தில், அதாவது குறிப்பிடத்தக்க தருணத்தில் என்று சொன்னால் அந்த ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை தான் நான் கூறுகிறேன், வந்துள்ளது. சமீபத்தில் ட்ரம்ப் கியூபாவை கிட்டத்தட்ட கைப்பற்றுவது குறித்து பேசிக் கொண்டு இருக்கின்ற அதே சமயம் கியூபாவுக்கு பைடன் வழங்கிய சில சலுகைகளையும் ரத்து செய்திருந்தார். எல்லா திசைகளிலும் அழுத்தம் பிரச்சாரம், கியூபா மீதான அழுத்த பிரச்சாரம் வலுப்பெற்று வருகிற சமயத்தில் அமெரிக்கா ஒரு குற்றப்பத்திரிகையுடன் காஸ்ட்ரோவின் சகாப்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு களமிறங்கி இருக்கிறது. அதாவது அந்த தீவில் யாரும் சாத்தியம் என்று நம்பியிருக்காத ஒரு வரலாற்று முத்தரப்பாக இது இருக்கும் என்று கூறப்படுகிறது. அது CPS என்ற செய்தி நிறுவனம் அதே சமயம் ஜியோ பொலிட்டிக்ஸ் வாட்ச் என்ற தகவல் என்ன கூறுகிறது என்று சொன்னால், கியூபாவுக்கு கடந்த 6 வாரங்களாக எண்ணெய் விநியோகம் இல்லை, மின்வெட்டு கடுமையாக இருக்கின்றது. அங்கு 4 மணி நேரம் தான் மின்சாரம் இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற நேரத்தில் இந்த வழக்கையும் போட்டுவிட்டு இப்போது CIA-யின் தலைவர் ரட்க்ளிஃப் நேற்று கவானாவில் தரையிறங்கி இருக்கின்றார். அவர் அமெரிக்காவின் $100 மில்லியன் நிதி உதவியுடன் அங்கு சென்றிருக்கின்றார். அதாவது கியூபா ஒரு தற்போதைய நிலையில், அதாவது வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் என்று சொல்கின்ற
மேற்கு அரைக்கோளத்தில் யார் எந்த எதிரிக்கும் இடமில்லை என்ற வியூகத்தில் கியூபா இணைய போகிறதா அல்லது அமெரிக்காவின் பதில் தாக்குதலை எதிர்கொள்ளப் போகிறதா என்றுதான் அந்த இது முடித்திருக்கு. என்னென்று சொன்னால் இப்ப பாருங்கள், வழக்கு 36 வருடத்துக்கு 30 வருடத்துக்கு பிறகு வருகிறது, வழக்கு வருகிறது. இப்ப எங்களுக்கு 17 வருடம் தான். ஆனால் நாங்கள் இதை செய்வதற்கு இயங்கு நிலையில் யாரும் இருக்கிறார்களா என்றதான் இங்க இருக்கிற கேள்வி. இயங்கு நிலையில் யாராவது இருக்கிறார்களா? அதுதான் முக்கியமானது. ஒற்றுமையாயும் இல்லை. சரி, பக்கத்து நாடுகள் எங்கால நாடுகளில் ஒற்றுமையாக நாங்கள் பயணிப்போம் என்றா இல்லை. அங்கு ஆட்சியில் இருப்பவர்களை எதிர்ப்பது, எதிர்கட்சியில் இருப்பவரை போற்றுவது, அந்த நாட்டுக்கும் என்கிற நாட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இதையெல்லாம் வேண்டும் என்று செய்கிறார்களா? என்னன்னா சில வேளை இது புலனாய்வு துறைகள், வெளிநாட்டு புலனாய்வு துறைகள் ஊடுருவலாக இருக்கலாம். எப்பவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்து நாடுகளிலேயோ வேறு நாடுகளிலேயோ ஆட்சியில் இருக்கிறவர்களை எதிர்ப்பது, வெவ்வேறு நாடுகளை தூத்துவது என்றதெல்லாம் அது ஒரு ராஜதந்திர தற்கொலை என்று சொல்லலாம். அந்த ராஜதந்திர தற்கொலையை செய்வதற்கு புலனாய்வு துறைகள் தூண்டும். அவர்கள் நிறைய ஊடுருவி இருப்பார்கள். ஒரு வழக்கும் இல்லை. அதாவது 4 கொண்டு போய் பேசுவதால் அல்லது ஒருவர் தான் ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு இடத்தை எடுத்து வைத்துக் கொண்டு பேரம் பேசுவதால், அதாவது அதற்கு இடத்தை எடுத்து வைத்துக் கொண்டு யாரிடம் பேசுகிறார் என்றால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீதுதான் பேரம் பேசுகிறார். இதுதான் நடக்கிறது. நான் யதார்த்தத்தை நாங்கள் கதைப்போம், என்ன நடக்கிறது என்றதை கதைப்போம். இதையெல்லாம் சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கின்றது. 16வது வருஷம் எப்படி போச்சோ அப்படித்தான் 17வது வருடமும் போகும். அனைத்துலகத்துக்கு நாங்கள் இனி விளங்கப்படுத்த தேவையில்லை. நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இடம்பெற்ற கண்காட்சியின் போது அவர்கள் பேசியதை பார்த்தால் எல்லோரும் இனப்படுகொலை என்று தான் பேசுகிறார்கள். இனிமேல் நீங்கள் போர்க்குற்றம் என்று சொல்லாதேங்கோ, ஏன்னா வெள்ளக்காரனே இனப்படுகொலை என்று சொல்ல வலிக்கிட்டான். அவர்கள் அதுக்கு ரெடி. ஏற்றுக்கொள்ள நீங்கள் தயாரா என்றதான் இப்ப இருக்கிற கேள்வி. இப்ப நீங்கள் இந்த வழக்கு என்று சொல்லும் பொழுது அரசர்களே, சர்வதேச அனைத்துலக சமூகமும் அதை கடினமாக்கித்தான் வைத்திருக்கிறார்கள். அதாவது ஒரு பொறிமுறை இருக்கிறது. வழக்கை நீங்கள் தாக்குவதற்கு கூட பொறிமுறை இருக்கிறது. பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை என்னவென்றால், வழக்கு தாக்கல் செய்வது ஒன்று, ஆனா அதற்கான ஆதாரங்களும் அவர்களுடைய தேவையான விடயங்களை சமர்ப்பிப்பதும் தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அந்த ஆவணப்படுத்துவதும் அது தொடர்பான தரவுகள், இனி அவர்கள் தேவையான விடயங்களை கொடுப்பதற்கு நம்மிடம் ஒன்றும் இல்லை. அப்படி இல்லை என்றால் அப்படி நீங்கள் வழக்கு போட முடியும்? இதுதான் இருக்கின்ற பிரச்சனை. அப்ப 17 ஆண்டுகளாக பொறிமுறையை புரியாதவர்கள் தான் இந்த அதுவும் தமிழ் ஊடகங்களில் தான் பேசி இந்த சமூக வலைத்தளங்களில் பேசி கொண்டிருக்கின்றார்களே தவிர, ஆனால் இதை எப்படி மாற்றுவது? இப்ப நீங்கள் கியூபாவில் நடந்த விடயங்களை கூறும்பொழுது எப்படி மாற்றுவது? ஏனென்றால் நீங்கள் அந்த சரியான பொறிமுறையின் ஊடாக வழக்கு தாக்குதலை செய்யவில்லை என்றால் அங்கே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்களை என்ன செய்வது? ஒன்றுமே இல்லை, ஆதாரம் இல்லை என்று சொன்னால் என்னென்று நீங்கள் 1,40,45,000 பேர் என்று கூறுவீர்கள்? பொய்தான கூறுகிறீர்கள். ஆண்டகை ராயப்பு ஜோசப் அவர்கள், ஆண்டகை ராஜப்பு சொல்லி இருக்கலாம், ஆரும் சொல்லி இருக்கலாம். 16 வருஷம் நீ என்ன செய்த? 16 வருஷமாக நீ என்ன செய்த? நான் 19 திருப்பி நான் சொல்லிட்டேன். 19ஆம் ஆண்டு ஜாஸ்மின் சூக் அவர்கள் 345 பேற்றை இதை வடிவாக சேகரித்து வைத்திருந்தார். அப்போ கூறிய அதை சொல்லும் போது ஒருவர் ஓடி என்று சொன்னார், சீச்சியாவே அமெரிக்கா கொடுத்துருக்கிறார், ஆட்டுக்குட்டிக்கு கொடுத்துருக்கிறார், நாங்கள் செய்யணும் என்றார். அவர் தானும் செய்யவில்லை, அதற்கு உதவி செய்த போலவரையும் நிறுத்திவிட்டார். இவங்களெல்லாம் எங்கிருந்து வாராங்கள்? உண்மையில தமிழருக்கு தான் வாராங்களோ அல்லது ஒவ்வொரு நாட்டின் ஏஜென்சியாக இருக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு இடத்தையும் குழப்புறதுக்கிட்டே இருக்கிறார்கள். அது வளமைதான். ஏனென்று சொன்னால் எங்கேயும் குழப்பறவங்க இருப்பாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலை பார்த்தால் தெரியும். எதிர்கட்சிக்கு மாடிதான், ஆளுங்கட்சிக்கு மாடிதான், எல்லாருக்கும் மாடிதான். அது ஒரு கும்பல் இருக்கு, அது எங்கேயும் இருக்கு. அதை மீறி நீங்கள் பயணித்திருக்க வேண்டும். ஒரு கும்பல் அடிக்குதுன்றதால நீங்கள் ஓடி போய் படுக்கிறன்ற நீங்க போய் வர தேவையில்லை. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு, நீங்கள் அதோட இருந்து கொள்ளுங்கள். சரி, இப்ப அவாட்ட இருந்த 365 ஆவணங்களை கூட ஒரு ஆவணமாக்கி எவ்வளவு காசு நீங்கள் செலவழிக்கிறீர்கள்? இப்ப இங்க ஒன்றை நீங்கள் யோசியுங்கள். பணம் இல்லாமல் எதுவும், நிதி இல்லாமல் எதுவும் செய்யும். அந்த நிதியை அவங்க இப்போது தமிழ் மக்கள் நிதி எங்க போகுதுன்னு சொன்னா இலங்கை அரசாங்கத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது.
இந்தியாவில இருக்கிற கட்சிகளுக்கு குடும்பத்துக்கு உதவி செய்கிறது, அவர்களுக்கு பாவங்கள். போர் இலங்கையில நடந்தது, ஆனால் பாதிப்பு வந்து தமிழகத்துக்கு தான். அதனால அங்க காசை கொடுக்கிறது, இங்க தென்னிலங்கையில அபிவிருத்தியை செய்வது, யாழ்ப்பாணத்துல செய்யணும் சொன்னா அங்க வென்றுவது, எல்லாம் விழலுக்கிறைத்த நீராகத்தான் போகிறது. இப்ப அமெரிக்காவை பாருங்கள், கியூபாக்கு 100 மில்லியன் கொடுக்குறேன்னு சொன்னால் அந்த 100 மில்லியனுக்கு அவன் 1000 மில்லியன் கணக்கு போட்டுத்தான் கொடுப்பான். சரியா? இப்ப ஒரு ஆட்சியை மாற்ற போறான்தான் கொண்டு போறான். அந்த 30 ஆண்டுக்கு பிறகு முன்னர் நடந்ததையும் ஆதாரத்தோட வைத்திருக்கிறான். எப்ப அது தேவையோ தூக்குவான் அந்த வழக்கை. அதுதான் அந்த சிஸ்டம் என்று சொல்றது. எங்கள்கிட்ட அப்படி ஒன்றும் இல்லை. நீங்கள் என்னென்று சொன்னால் இங்க படம் தானே, ஒரு படம் ஷோ என்று சொன்னால் அவர் நாடாளுமன்ற உறுப்பினரை கூட்டி வந்துட்டார், வேட்டியை கட்டிட்டார், பொங்கில் வடைஞ்சு படைச்சிட்டார், ஐநாவில போய் அத்தான் உரையாற்றுகிறார் என்றால் அது அந்த கூட்டத்துக்கும் அந்த குடும்ப அவைக்கு அவர் ஐநாவுக்கு போனது, அவ்வளவுதான். என்னன்னு சொன்னா இது கடினமானது. நீங்கள் இப்ப என்ன பிரச்சனைடா, ஐநாவில நீங்கள் வழக்கு ஒரு ஆள் போடுறாரு வையுங்க, அவர் மீது அழுத்தம் வரும், இலங்கை அரசு தடை கொண்டு வரும், அவருக்கு பிரச்சனை வரும். அப்ப அவங்க ஏன் எங்களுக்கு இந்த பிரச்சனைய நாங்கள் பட்டும் படாமல் போனதாயும் இருக்கணும், இலங்கை அரசை கோவப்படுத்தாமலும் இருக்கணும், மேற்குலக நாடுகள் சந்தோஷமாயும் இருக்கணும், பட்டும் படாமலும். ஆனா அது செய்யறதுக்கும் ஒரு சாணக்கியம் வேணும். அந்த எல்லாருக்கும் பட்டும் படாமலும் செய்துவிட்டு வருகிறார்களே, அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. வேற எதுவும் நடக்கவில்லை. அவர்களால் தங்கள் சுய நலன்களுக்காக இந்த 16 வருஷமும் வீணாய் போயிருக்கின்றது என்றுதான் சொல்லலாம். மேலும் அழிவை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். வேதனையான விடயம் தான். நாங்கள் இது பேசித்தான் ஆக வேண்டும். மாஸ்டர், உங்களிடம் வருகின்றேன். இப்ப நீங்கள் கூறினீர்கள் காலனித்துவ காலத்தினால் வந்த பிரச்சனை அதற்கெல்லாம் தீர்த்து வைக்க வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய இதில் கூறினீர்கள். அது பலர் கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன். இந்த நூற்றாண்டினுடைய ஒரு பெரிய ஒரு இன அழிப்பாக, இன சுத்திகரிப்பாக இது பார்க்கப்படுகின்றது என்று சொன்னால், நான் ஏற்கனவே அரசர்களிடம் கேட்டது போல் எந்த ஒரு பொறிமுறையும் இல்லாமல் அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வைக்க முடியாது. நாங்கள் ஒன்றை ஒத்துக்கொள்ளலாம். இப்பொழுது ஈழத்தமிழர்கள் போரிலும் தோற்று அந்த போருக்கான அந்த நீதியை பெற முடியாத ஒரு நிலைக்கும் வந்திருக்கிறார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நேரத்துக்கு வந்துவிட்டோமா என்று. ஏனென்றால் குறைந்தது 7-8 ஆண்டுகள் இந்த வானொலியில் நாங்கள் இங்கே இதே விடயத்தை 7 வருஷமாக பேசிக்கொண்டு வந்திருக்கிறோம். எந்த ஒரு இஞ்சி கூட நாங்கள் நகரவில்லை. அப்படி என்று சொன்னால் நாங்கள் ஏமாத்தாமல், மக்களை ஏமாத்தாமல் உண்மை நிலையை தெளிவாக வெளிப்படுத்தி இதை வெளியில் கொண்டு வந்து வேறு ஏதாவது வழி இருக்கிறதா? அல்லது உங்களுக்கு தெரியும், போராட்ட காலத்துக்கு முன்னர் ஈழத்தமிழர்கள் பலமாகத்தான் இருந்தார்கள். ஆனால் எங்களுடைய உரிமைகள் எல்லாம் மறுக்கப்பட்டு அதனால் தான் போராட்டங்கள் ஆரம்பித்தது. ஆனால் இப்பொழுது பார்த்தால் அந்த நிலையிலும் பார்க்க மோசமான ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றோம். அப்ப நாங்கள் இதை ஏற்றுக்கொண்டு வேறு ஏதாவது வழியை பார்க்க வேண்டுமா? அல்லது தொடர்ந்து இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டு இந்த நீதி கிடைக்கும், பரிகார நீதி கிடைக்கும், தடைகள் போட்டு சின்ன சின்ன விடயங்களுக்கு நாங்கள் திருப்திப்படுகின்றோம். 4 ராணுவ அதிகாரிகளை தடை செய்தவுடன் தடை செய்து விட்டோம் என்றார். பாருங்கள், மார்க்கோ ரூபியோ அவர்களை தடை செய்திருந்தால் சீனா, நேற்று மார்க்கோ ரூபியோ போய் வந்திருக்கிறார். அமெரிக்கா எத்தனை பேரை மோடி அவர்களை தடை செய்திருந்தது. அமெரிக்கா மோடி அவர்கள் எத்தனை தரம் பயணம் மேற்கொண்டார் இந்தியா. ஒரு சின்ன சின்ன விடயங்களுக்கு இந்த ஈழத்தமிழர்கள் திருப்திப்பட்டு கொண்டு உண்மையான அந்த பிரச்சனையை நாங்கள் கையாளாமல் இருப்பது இது இன்னும் ஆபத்தை ஏற்படுத்தும் ஈழத்தமிழத்தினுடைய இருப்புக்கு. முதல்ல நாங்கள் தோல்வி என்று சொல்ல கைவிட வேண்டும். ஒரு கட்டத்திலும் தோல்வி என்று சொல்றதை விட பின்னடைவு என்று சொல்லித்தான் பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் தோல்வி என்று சொல்கின்ற பொழுது உளவியல் ரீதியாக இனி இயலாதுன்ற ஒரு சமூக உளவியலை உருவாக்கும். ஆனால் பின்னடைவு என்பது அந்த பின்னடைந்த நிலையில் இருந்து அவ்விதமாக நாங்கள் திரும்பி முன்னடைவதென்ற ஒரு சிந்தனையை வளர்க்கும். அந்த வகையிலே இந்த 16 ஆண்டுகள் ஒரு பின்னடைவாக இருக்கின்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக, எந்த வெளிநாட்டில் இலங்கைக்கு வெளியே தமிழர்கள் அதிக அளவில் இருக்கின்றார்களோ, அதாவது கனடா ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு $380 பில்லியன் முதலீடு செய்கின்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. அப்படியானால் இந்த $380 பில்லியன் கனடா இலங்கையில் முதலீடு செய்கின்ற பொழுது, கனடாவில் வாக்கு வங்கியில் கூட ஓரளவுக்கு செல்வாக்கு செலுத்தக்கூடிய வாக்கு பலத்தை கூட கொண்டிருக்கின்ற புலம்பெயர்ந்து வாழ்கின்ற ஈழத்தமிழர்கள் என்ன செய்தார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது.
அதே நேரத்திலே தமிழகத்தை பொறுத்தமட்டிலே தமிழகம் ஒரு மாநிலம். அது விஜய் வென்றால் என்ன, ஸ்டாலின் வென்றால் என்ன, எவர் வென்றாலும் கூட ஒரு மாநிலம் எந்த காரணம் கொண்டும் வெளி விவகாரங்கள் தலையிட முடியாது, நிதியில் தலையிட முடியாது. பல்கலைக்கழகம், இறங்குதுறைகள், விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள் போன்ற பெருந்தெருக்கள் போன்ற அனைத்துலக இந்திய தன்மைக்குரியவற்றில் தலையிட முடியாது. இது தெரிந்து கொண்டும் தமிழக கட்சிகள் எங்களுடைய பிரச்சனையை தீர்க்கின்ற மாதிரியான ஒரு மாயாஜாலத்தை கூட நாங்கள் பேசியிருக்கிறோம். இன்றும் அந்த விதத்திலே அமைகின்றார். அங்கிருந்து நீங்கள் அவர்கள் 9.5 கோடி தமிழர்கள் என்ற முறையிலே தமிழர்களுக்கும் இடையிலான இனத்துவ உறவு இருக்கின்றது, இல்லை என்று யாரும் கூறவில்லை. அதை நீங்கள் அது ஒரு பொருளாதார உதவியாக, ஒரு பக்க துணியாக நீங்கள் பெற்றுக்கொண்டு செல்லலாமே தவிர, அல்லது இங்கு நடைபெறுகின்ற போராட்டங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க வைக்கக்கூடிய முறையில் அவற்றை அமைத்துக் கொள்ளலாமே தவிர, தமிழகம் நேரடியாக எதையுமே செய்ய முடியாது. அப்படி கேட்பதே அரசியல் தெரியாதவர்கள் தான் அதை கேட்கின்றார்கள் என்பதால் வெளிப்படையாக இருக்கின்றது. இனி இன்னொரு விஷயம் என்னென்றால், நான் திருப்பி கூறுவேன், இப்படியான ஒரு பொய்யான தகவல்களை மக்கள் மத்தியில் பரப்புரை செய்து அவர்கள் நம்பிக்கையை ஊட்டுவது, இது இன்னும் நீங்கள் தோல்வி என்று சொல்லி சரி நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்ன பின்னடைவை தானே ஏற்படுத்த போகிறது, இந்த நிலையிலிருந்து மாறப்போவதில்லை. அப்ப என்னத்துக்காக இதை செய்கிறோம்? உண்மை அதை பார்க்கும் பொழுது இருக்கிற சூழ்நிலையை நாங்கள் மக்களுக்கு வழங்கக்கூடிய முறையில் விவரிக்க வேண்டிய பொறுப்பு ஊடகங்களுக்கு இருக்கின்றது. அதே நேரத்திலே இன்னொரு விடயம் என்னென்றால், இப்ப இந்தியா இந்த விடயத்தில் பெரிதாக அக்கறை எடுக்காது என்பதற்கு உதாரணம் இப்பொழுது ஒரு உண்மை வழியாக இருக்கின்றது. இந்திய அமைதிப்படை தமிழர் தாயகத்தில் நிலை கொண்டிருந்த காலத்தில் 10,000க்கு மேற்பட்டவர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று. அப்படியானால் அதுவும் ஸ்ரீலங்கா படைகள் எதை செய்தனவோ அதையே செய்த ஒரு தன்மை கொண்டதாக இருக்கின்றது. அப்ப அவர்கள் இணைந்து செயற்பட்ட விடயங்கள் குறித்து அவர்கள் விசாரணைகளை மேற்கொள்வார்களா, அவர்கள் நீதியை வழிகொண்டு வருவார்கள் என்பது கேள்வியாக இருக்கின்றது. ஆனால் இதில் இன்னொரு கவனமாக இருக்க வேண்டும். ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஈழத்தமிழர்களுக்கு இனஅழிப்பை செய்வது என்பது அது ஈழத்தமிழர்கள் தன்னுடைய குடிகள் என்று வெளிப்படுத்தி கொண்டு மக்கள் மேலான யுத்தத்தை நடத்துவதன் மூலம் மக்களை பாதுகாப்பதற்கு பதிலாக இனப்படுகொலை செய்த ஒரு வரலாற்றை கொண்டதாக இருக்கின்றது. ஆனா இந்தியா இன்னொரு நாடுதான். அதனுடைய இந்தியாவினுடைய இலங்கை மீதான தலையீடு என்பது அது இந்தியா நலன் சார்ந்ததாக அமைகின்ற ஒன்று. ஆகவே இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு இந்தியாவும் காணாமலாக்குது, ஸ்ரீலங்காவும் காணாமலாக்குது சொல்றவர்களும் இருக்கிறார்கள். அதே மாதிரித்தான் இந்த விடயங்களில் முதல் தெளிவான தெளிவு வர்றதாக இருந்தால் அதை தீவிர கூறிவிட்டோம். அந்த துறைசார் குரல்கள் ஒழித்தால் மட்டும்தான் அந்த தெளிவு வரும். நான் போய் ஒரு கார்டியக் அறிவுரை, இறுதிய நலன் பெற அறிவுரையை நான் ஒரு ஊடகத்தில் பேசுவேனா இருந்தால் மற்றவர்களுக்கு நகைப்பு கூட மாத்தான் இருக்கும். என்றால் அது நான் பேச முடியாது. யாருக்கு இருதயத்தை பற்றிய அறிவு தெளிவாக இருக்கிறதோ அவர்தான் பேச வேண்டும். அப்படித்தான் அரசியல். இப்ப இதுக்காக தான் நாங்க சொன்னோம், அதாவது ஆஸ்திரேலியாவில நடந்த அந்த மொழிவாய்க்கால் பற்றிய உண்மைகளை வெளிப்படுத்திய அந்த கண்காட்சியில் அவர்கள் 2 விடயத்தை கூறினார்கள். ஒன்று, உண்மை உரைக்கப்பட வேண்டும். அடுத்தது, மறுப்பவர்கள் எதிர்க்கப்பட வேண்டும். இது செய்யப்பட்டதா? இந்த இவ்வளவு 17 ஆண்டுகளும் உண்மை உரைக்கப்பட்டதா? மறுப்பவர்கள் எதிர்க்கப்பட்டார்களா? கேள்வி எழுப்பி இருக்கின்றார்கள். ஆனால் அது இளம் தலைமுறை அங்கு செயற்படுகிற காரணத்தினால் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்கின்றார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. அப்ப அந்த உண்மையை உரைக்கின்ற பிரச்சனையில தான் 2015ஆம் ஆண்டு ஐக்கிய நாடு சபை இது குறித்த ஒரு முக்கியமான அறிக்கையை தயாரிக்கின்ற நேரத்திலே எதற்காக வேண்டி இனஅழிப்புன்ற அந்த சொல்லாட்சியை கைவிட்டு யுத்த குற்றம், மனிதாயத்துக்கு எதிரான குற்றம், போர்க்குற்றம், மனிதாயத்துக்கு எதிரான குற்றம், மனித உரிமை குற்றம் என்ற சொல்லாட்சியை இதற்கு அனுமதித்தீர்கள் என்றால் உங்களுக்கு இருக்கிற அச்சம் அது பல இடத்திலே அரசு தெளிவாக கூறியிருக்கின்றார். அச்சப்பட்ட கோழைக்கு இல்லமெதற்கென்று சொல்லி சினிமாவிலே கண்ணாசு ஒரு பாட்டு வெளியினது எல்லாருக்கும் தெரியும். சரியா? அச்சப்படுற ஒரு கோழ நிலையில இல்லத்துல கூட உங்களால் வாழ முடியாது. அச்சப்பட்ட கோழைக்கு இல்லமெதற்கென்ற கேள்வி இருக்கிறது. நீங்கள் அந்த இனஅழிப்புன்ற சொல்லை உங்கள் சார்பாகத்தான் நிராகரித்தீர்கள். நீங்கள் அதை ஈழத்தமிழ் மக்கள் சார்பாக நிராகரிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் மக்களாணை தந்தார்கள்? மக்களாணை இந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் மூலமாக இதை
எல்லாவற்றையுமே தெளிவாக்கி அந்த வட்டுக்கோட்டை தீர்மானமே நாங்கள் எங்களுடைய தன்னாட்சியை நிறுவுவதை சிங்கள அரசாங்கங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எந்த வழிகளிலும் அடைவோம் என்று கூறினார்கள் அல்லவா? அந்த எந்த வழிகளிலும் அடைவோம் என்கின்ற அந்த தன்மைதானே தமிழீழ தேச விடுதலை போராட்டத்துக்கான சட்டத்தன்மையை உருவாக்கியது, அனைத்துலக தன்மையை உருவாக்கியது. ஆனால் இன்று வட்டுக்கோட்டை தீர்மானம் 50வது ஆண்டு வருகின்ற பொழுது அந்த வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையிலே எந்த ஒரு கட்சிகளும் அமைப்புகளும் கூட செயற்படவில்லை. இன்று இருக்கிற எளிய தலைமுறைக்கு அதனுடைய முக்கியத்துவத்தை கூட தெளிவுபடுத்தவில்லை. அதனுடைய பின்னணியில் தான் வட்டுக்கோட்டை தீர்மானம் தான் முன்னெடுக்கப்பட்டது, மக்களான முன்னெடுக்கப்பட்டது என்பதை நீங்கள் நிறுவாவிட்டால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் சொல்கின்ற நீங்கள் பிரிவினைவாதிகள் பயங்கரவாதிகள் என்ற சொற்றொடர்கள் ஆழப்படுத்தப்படும். அந்த பிரிவினைவாதிகள் பயங்கரவாத சொற்றொடர்கள் தான் நீங்கள் கூறுவது போல இந்த கடந்த 17 ஆண்டுகளாக எதையுமே செய்ய முடியாமல் இருக்க காரணம் என்று சொன்னால் இந்த 2 சொல் ஆட்சியிலும் தான். அவர்கள் பிரிவினைவாதிகள், அவர்கள் பயங்கரவாதிகள். இதான் இன்றும் அனில்குமார் திசாநாயக்காடு ஆட்சியிலும் கூட இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை 50வது ஆண்டிலாவது அதன் உண்மைத்தன்மையை எத்தனை பேர் வெளிப்படுத்தினீர்கள்? ஏன் உங்களுக்கு அரசியலாக பேசுவதில் தயக்கம் காட்டுகிறீர்கள்? மக்களுடைய குரலை வெளிப்படுத்துவதில் ஏன் தயக்கம் காட்டுகிறீர்கள்? மக்களுடைய குரலுக்கு ஏன் நீங்கள் மாற்று வடிவங்கள் கொடுக்கின்றீர்கள்? அதையும் திரிவாதம் செய்கின்றீர்கள்? இந்த கேள்விதான் இருக்கின்றது. அதுக்குத்தான் அரசு கூறியது மாதிரி இன்றைக்கு இந்த சட் ஜெனரேஷன், அதாவது 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்களுடைய சந்ததி என்பது இன்று உலகம் முழுக்க அதற்கான பதிலை கொடுத்துக் கொண்டு வருகின்றார். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நிறுவுகின்ற ஒரு நிலை வரும். அப்படியானால் எங்களுடைய ஈழத்தமிழர் தாயகத்திலே இந்த சட் ஜெனரேஷனுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் உண்மையான ஒரு வரலாற்றை, நடந்த தியாகங்களுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய தேவைகளை எந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்து வைத்தீர்கள்? நீங்கள் கொடுக்காத காரணத்தினால்தான் அங்கு இந்த சட் ஜெனரேஷனுடைய மாற்றத்தை கூட காண முடியாமல் இருக்கின்றது. எல்லாரும் கூடியிருந்து பிறகு சிவத்தம்பி கூறுவார், அதாவது வெத்திலையை போட்டுக்கொண்டு சாப்பாடு சமைக்க மட்டும் நாங்கள் ஏதாவது ஒரு விவாதத்தை வழியாக நடத்தலாம், நல்லா நடத்தலாம் என்றால் வெத்தில போட்டு முடிய நீங்கள் எந்த செயற்பாட்டிலும் ஈடுபடுவதற்கான மன உறுதியோ உடல் தன்மையோ இல்லாமல் போயிடும். நடத்துகிற வயசுக்கு பிறகு இன்றைக்கு விஜய் ஒரு இளம் நடிகராக இருந்த காரணத்தினால்தான் இந்த மாற்றத்தை கொண்டு முடிந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆகவே என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அதுக்காக விஜய் எல்லாத்தையும் மாற்றி வைக்கின்ற தேவைன்னு நான் சொல்லவில்லை. அவரும் அந்த அரசு ஏற்கனவே கூறியது பொழுது அந்த முறைமைக்குத்தான் இருக்கின்றார். அந்த முறைமை அவரே இருக்கின்ற பொழுது அவர் தன்னுடைய ஆட்சியையும் தன்னுடைய அதிகாரத்தையும் தக்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை செய்வாரே ஒழிய ஈழத்தினுடைய பிரச்சனைகளை பெரிதாக எதையும் செய்ய முடியாது. ஆனால் அந்த மக்கள் பொருளாதார திட்டங்களை வைக்கின்ற பொழுது எங்களுடைய மக்களுக்கான பொருளாதார திட்டங்களையும் அந்த மக்கள் தங்களுக்கான கல்வி வளர்ச்சிகளை, தொழில்நுட்ப அறிவியல், இந்த நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சிகள் இவற்றை ஏற்படுத்துகின்ற பொழுது தமிழன் என்ற வகையிலே எங்களுக்கான அந்த தன்மைகளையும் உண்மையான முறையிலே உள்வாங்குவதற்கான முயற்சிகள் எடுத்தார்கள். அதுவே பெரிய செயற்பாடாக இருக்கும். இதற்கான முயற்சிகள் இடம்பெற வேண்டும். அதை எளியவர்கள் தான் செய்ய முடியும். ஊடகம்தான் அதை சுதந்திரமான முறையில் வெளிப்படுத்த முடியும். ஆனால் நாங்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். பேசிக்கொண்டிருக்கின்ற போது இளையவர்கள் செயற்படுகின்றார்கள். ஆனால் இந்த நிலையிலே செய்யக்கூடிய மிக முக்கியமான தன்மையத்தான் சொல்லி இருந்தோம். அதாவது இந்த எங்கட பிரச்சனை இந்த உலகத்தினுடைய இன்றைக்கு உலகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிற பாதுகாப்புன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அடுத்தது அந்த பாதுகாப்புக்கு அடிப்படையாக இருக்கிறது பொருளாதார தேவைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதை விட அங்க ஒரு இடத்துல எந்த ஒரு அரசாங்கமும் இப்போ அரசியல் தத்துவங்கள், பொருளாதார தத்துவங்களை பேசிக்கொண்டு நிற்கவில்லை. அவர்களுடைய தேவையெல்லாம் நடைமுறை, நிகழ்காலம். ஸ்ரீலங்கா அரசாங்கம் அதை செய்கின்றது. இந்த விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று என்னன்னு சொன்னால், ஸ்ரீலங்கா அரசாங்கம் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் இடதுசாரி பின்னணி கூடாக தன்னை கட்டமைத்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் கூட அது முதலாளித்துவ நாடுகள் எல்லாவற்றினுடைய செல்லப்பிள்ளையாக இருப்பதை பார்க்கிறோம். இதுதான் அவர்களுடைய ராஜதந்திரம். ஆனால் நாங்கள் அத்தகைய ஒரு தன்மையில் இல்லாமல் விதண்டாவாதங்களையும் பழையனவற்றியை நினைத்து ஒன்றில் அழுகிறது அல்லது புலம்புறது அல்லது அந்த காலம் சிறப்பாக இருந்தது மகள்கிறது. இவ்வளவுதான் செய்து கொண்டிருக்கிறோம். எதுவுமே நடைபெற போறதில்லை. புத்தத்தினுடைய மிகப்பெரிய தத்துவமே அங்குதான் இருக்கின்றது. புத்தர் நிகழ்காலத்தை மட்டுமே பேசியவர்.
கடந்த காலத்தை பற்றி பேச வேண்டாம் என்றே சொல்லுகின்றார், எதிர்காலத்தை பற்றி கனவு காணாது என்று சொல்கின்றார். அந்த அடிப்படையில புத்தகம் இருக்கிற நாடுகள் எல்லாம் தன்மை இருக்கின்றது. சீனா ஒரு கட்டத்தில் புத்த கொள்கையோட இருந்து கன்ஃபூசியஸ் உடைய தத்துவங்களோடு இருந்து வளர்ந்த நாடுகள். அதற்கு பிறகுதான் அங்கு பொதுவுடைமை வருகின்ற பொழுது கூட அந்த பொதுவுடைமை உள்வாங்கக்கூடிய அளவுக்கு அங்கு அந்த தத்துவ மாற்றங்கள் இருந்தன, மக்களுக்கான அந்த அறிவியல் தளங்கள் இருந்தன. எங்களுடைய தன்மையிலே 2000, 3000, 4000, 6000 வருஷத்துக்கு முதல் இருந்த விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறதே தவிர அதனுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி எதுவுமே பேசாமல் இருக்கிறது. ஆகவே இவற்றை இந்த முள்ளிவாய்க்கால் நேரத்தில் பேச வேண்டிய தேவை இருக்கின்றது என்றால், முள்ளிவாய்க்கால் என்பது தமிழ் மக்களுடைய நிலத்தை அகப்படுத்துவதற்கும் தமிழ் மக்களை அந்த நிலத்திலிருந்து வெளியேற்றுவதற்குமாக நடத்தப்பட்ட உண்டு. அங்கு அது இனப்பிரச்சனை என்று பேசப்பட்டதே மிகப்பெரிய சிக்கலான விஷயம். இனப்பிரச்சனை வரும், ஆனா இனத்தை அடையாளம் காட்டி வெளியேற்றான், மொழியை அடையாளம் காட்டி வெளியேற்றான், மதத்தை அடையாளம் காட்டி வெளியேற்றுவான், அந்த புறத்தன்மைகள் அடையாளம் காட்டி மக்களுக்கு உணர்ச்சி ஊற்றுகிற தன்மை கூட வெளியேற்றுவான். அடிப்படை தன்மை என்ன? நிலம் பாதுகாக்கப்பட வேண்டும், காலத்துக்கு ஏற்ற மாற்றம் பெற வேண்டும். இது தொல்காப்பியமே சொல்லியது, முதலிடப்பட்ட நிலமும் பொழுதும். ஆனால் நாங்கள் நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன முயற்சிகளை செய்கிறோம்? நிலத்திலே பொருளாதாரம் வளர்க்கப்படும். நான் அங்க பொருளாதாரத்தை வளர்க்க போனா நீ சிலக அரசாங்கத்துக்கு உதவி செய்கிறாயின்னு சொல்லி அந்த பின்னணியே அங்க பொருளாதார வளர்ச்சி என்பது 17 ஆண்டுகளாக தமிழர்களால் கூட முன்னெடுக்கப்பட முடியாத நிலையில் இருக்கின்றன. அதே மாதிரியாக நீங்கள் அங்கு மக்களுடைய சிந்தனை மாற்றத்துக்கான, காலத்துக்கு ஏற்ற மாற்றத்துக்கான கருத்துக்களை கூறினால் மக்களை திசை திருப்புகிறீர்கள், மக்களை குழப்புகிறீர்கள் என்று சொல்லி அந்த கால மாற்றத்துக்கான தன்மைகளை நிராகரிக்கிறோம். ஆகவே நிலத்தை நாங்கள் கவனத்தில் எடுக்காவிட்டு, கால மாற்றத்தையும் கவனத்தில் எடுக்காவிட்டால் இந்த மாதிரியாக வளர்ச்சி வரும். சிங்கள அரசாங்கத்துக்கு இது இந்த பிளாங்க் செக்ல கையெழுத்து போட்டு கொடுத்த மாதிரியான நிலை. அவங்க தாங்க நினைச்சதெல்லாம் செய்து கொண்டு போகிறார்கள். நீங்கள் கத்தி குழப்பி போட்டு பேசாம இருக்கிற தன்மைக்கெல்லாம் போய்கொண்டிருப்பீர்களே தவிர, நீங்கள் எப்பொழுது அவரவரை அவரவர் துறையில் செயல்படுவதற்கு, அது தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, மாணவராக இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருந்தாலும் சரி, வைத்தியர்களாக இருந்தாலும் யாராகவும் இருக்கட்டும், அவரவர் துறையில் செயல்பட்டு மக்களுக்கான, நாட்டுக்கான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு தேசிய நிர்மாணத்தை நீங்கள் அனுமதிக்கின்ற பொழுதுதான் முள்ளிவாய்க்காலுடைய உண்மை தன்மையை உலகம் உணர்ந்து கொள்ளும். இல்லாவிட்டால் முள்ளிவாய்க்கால் ஒரு பிரிவினவாதத்துக்கு எதிராக ஒரு அரசாங்கம் எடுத்த தேசிய பாதுகாப்பு நடவடிக்கை என்ற ஒரு நிலையத்தான் இன்று மட்டும் பேசப்படுகிறது. ஒரு பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒரு அரசாங்கம் பாதுகாப்பையும் அமைதியையும் ஏற்படுத்துவதற்கு எடுத்த முயற்சி என்ற அடிப்படையில் தான் பேசப்படுகிறது. இந்த 2 கருத்துக்களையும் நீங்கள் இல்லாமல் செய்வதற்கு 17 ஆண்டுகளாக எந்த ஊடகத்தை நீங்கள் அனுமதித்தீர்கள்? அந்த ஊடகத்துக்கு ஆதரவாக எப்படி நின்றீர்கள்? அதற்கான தரவுகளை கொடுத்தீர்களா? இப்ப அரசு கேட்ட மாதிரி தான் இப்ப இனஅழிப்பு ஒன்று நடந்திருப்பது என்பதற்கு நாங்கள் தான் சாட்சியம். அந்த சாட்சியம் சொல்ல வேண்டிய நாங்களே ஒளிச்சு நின்று கொண்டு அடுத்தவன் சாட்சியம் சொல்ல வேணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறதாக இருந்தால் எப்படி உண்மை நிலைநிறுத்தப்படும்? இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற கேள்வியாக இருக்கின்றது. நன்றி மாஸ்டர். நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வர போன்றோம். எனக்கு உண்மையாக நம்பிக்கை தரவில்லை. பாருங்கள், இந்த முள்ளிவாய்க்கால் வாரம் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி. ஆனால் தமிழரசு கட்சி உடனடியாக மற்றவர்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று அதுக்கு ஒரு நாள் முன்னால் போய் செய்தார்கள். எனவே அன்று நேயர்களுக்கு கூறினார்கள் வானொலியில், ஒரு அமைப்பு கேட்டுதான் காசு வேணுமா ஏதோ அப்ளிகேஷன் போடுவதற்கு. எங்கே கொண்டு விட்டிருக்கிறார்கள் பாருங்கள். அப்ளிகேஷன் போடுவதற்கு ஒரு நேரிடம் தொலைபேசி அழைத்து காசு தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். என்ன அப்ளிகேஷன் தெரியாது. அப்ப இப்படியே மக்களை ஏமாத்தி அவர்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்து கொண்டு ஏன் இப்படி இருக்க வேணும்? ஏன் உண்மையை சொல்ல முடியாது? இது என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் என்னை பொறுத்த மட்டில் எல்லோருமாக சேர்ந்து நாங்கள் எங்களுடைய மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கின்றோம். அப்பாவி மக்கள் நம்பி அவர்கள் சொன்ன செயல்பாடுகள் எல்லாவற்றையும் கேட்டு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு எவ்வளவு ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் அவ்வளவு எங்களுடைய அந்த மக்களையும் நிராதர பாணிகளாக்கி விட்டிருக்கிறார்கள். அதில் முக்கிய பொறுப்பெடுக்க வேண்டியவர்கள் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் பொறுப்பில் இருந்தவர்கள். அதற்கான செயல் திட்டம் இருக்கவில்லை. 2வது கட்ட, அதாவது பிளான் பி இருக்கவில்லை, பிளான் சி இருக்கவில்லை. இப்ப நாங்கள் எத்தனை தடவைகள் பேசி இருக்கின்றோம், துறைசார் நிபுணர்கள் தலையிடவன். எனக்கு உண்மையா மன்னித்துக் கொள்ளுங்கள் மாஸ்டர், எனக்கு நீங்கள் 2 பேரும் கூறியதில் எந்த ஒரு நம்பிக்கையும் தரவில்லை. கடந்த 17 ஆண்டுகளாக, குறைந்தபட்சம் 7 ஆண்டுகளாக இந்த வானொலியில் நாங்கள் இங்கே தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகின்றோம். நாங்கள் மூவரும் 3 ஆண்டுகளாக இந்த வானொலியில் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகின்றோம். என்னால் இதுவரையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதிரியான எந்த ஒரு நடவடிக்கையும் என்னால் பார்க்க முடியவில்லை. நான் எங்களுடைய மக்களை ஏமாற்றுவதற்கு நான் தயாரில்லை. இந்த நிலை இருந்தால் நீங்கள் குறித்து வையுங்கள், 365வது நாளில் நாங்கள் மீண்டும் இதையேத்தான் பேச போகின்றோம். நீங்கள் குறித்து வையுங்கள். பெரிய ஒரு களை எடுத்து பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கவில்லை என்று சொன்னால்
அன்று நான் இராமேதரோடு பேசும் பொழுது சொன்னார், நீங்கள் இந்த சட் ஜெனரேஷன் தொடர்பாக கூறும் பொழுது அவர்கள் இப்படியே வாழ விடுங்களே, எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், சமூக வலைத்தளத்தை பயன்படுத்துகிறோம், வெளியில் சென்று வருகின்றோம், வாகனத்தில் ஓடி திரிகின்றோம், மகிழ்ச்சியாக இருக்கின்றோம், உங்களை இப்படியே இருக்க விடுங்கள் என்றுதான் அவர்கள் கூறுகிறார்கள். வெளிநாடுகள் இருக்கின்ற எளியவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுப்பதற்கு இவர்கள் தடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த கன்பராவில் நடந்த கண்காட்சி தொடர்பாக அரசவர்கள் கூறும் பொழுது அந்த சட்டத்தரணி ரேணுகா இன்பகுமார் அவர்கள் மிகவும் தெளிவாக சிறப்பாக ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு பயணிக்கும் பொழுது அவருக்கு கூட அழுத்தம் பெறுகின்றது. அதே போல் பிரித்தானியாவில் இருக்கின்றவர்களுக்கும் அதே மாதிரியாக, கனடாவில் இருக்கின்றவர்களும் அதே மாதிரியாக. உண்மையாக மாஸ்டர், எனக்கு ஏமாத்த விரும்பவில்லை. நான் எப்பொழுதுமே நேர்மையாக உண்மைத்தன்மையோடு இருப்பதை நான் எப்பொழுதுமே விரும்புவேன். என்னை பொறுத்தமட்டில் அன்று கூட வந்து வானொலி நேரடி நிகழ்ச்சியில் நண்பர்கள் கூறினார்கள், ஏன் இவர்கள் ஒற்றுமையாக முடியாது என்று. எனக்கு புரியவில்லை, ஏன் இவர்களுக்கு நாங்கள் ஒற்றுமையாக வேண்டும் என்று ஏன் சொல்ல வேண்டும்? இந்த அமைப்பில் இருப்பவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பொறுப்பில் உள்ளவர்களுக்கு ஏன் நாங்கள் சொல்ல வேண்டும் நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும்? இதனுடைய அடிப்படை விடயத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லையா? இருப்பதில் என்ன பிரயோசனம் இருக்கிறது? இல்ல, உங்களுடைய ஆதங்கம் புரிகிறது. ஆனால் ஊடகத்தினுடைய தன்மை அதுதான். அதாவது உள்ளதை உள்ளபடி வெளிப்படுத்துவதுதான் ஊடகத்தினுடைய தன்மையும் கடமையும் கூட. அதை நீங்க செய்கின்றீர்கள். ஆனால் அந்த ஊடகம் உள்ளதை உள்ளபடி வெளிப்படுத்துகின்ற பொழுது எங்கோ ஒரு மூலையில் தான் அந்த தீப்பொறி மெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கும். இப்ப தேசிய தலைவர் அவர்கள் வரலாற்றுடைய பயணித்தவர்கள் தெரியும். தேசிய தலைவர் அவர்கள் 72ஆம் ஆண்டுல இருந்து 78ஆம் ஆண்டு மட்டும் எங்க இருந்தார் என்று தெரியாது, என்ன செய்தார் தெரியாது. அந்த 6 வருஷத்தில் அவர்கள் தேச நிர்மாணத்தை செய்ததற்கு பின்னர் 78ஆம் ஆண்டு சேரி பஸ்டியாம்பிளனுடைய கொலை பிரச்சனைக்கு தான் அமைப்பு தன்னைத்தானே வெளிப்படுத்துகிற அந்த காலத்தினுடைய தேவை ஏற்படுகின்றது. ஆகவே என்னன்னு சொன்னால், நீங்க சொல்ற மாதிரி ஏமாற்றம் என்று சொல்லாதீர்கள். நீங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு விடயமும் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் அவர்கள் நடிப்பார்கள் என்ற தங்களுடைய தன்னலத்தை அவர்கள் மையப்படுத்தி நிலையிலே வாழ்கின்றார்கள். ஆனால் பொதுநலத்திலே வாழ்பவர்களும் நிறைய பேர் இருக்கின்றார்கள். இவ்வளவு இந்த காலத்திலும் கூட, இவ்வளவு ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடைய அழுத்தங்கள் எல்லாம் மிக மோசமாக இருக்கிற சூழ்நிலையிலும் கூட ஏதோ மக்களுக்கான உதவிகளை செய்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அவர்கள் ஆனால் இதில் இருக்கிற தன்மை என்னென்றால், இந்த மக்களை ஒருங்கிணைப்பதில் பலவீனமாக இருக்கிறது போல்தான் இந்த மக்களுக்கான பணிகளையும் உதவிகளையும் ஒருங்கிணைப்பதிலும் யாருமே நாட்டம் இல்லாமல் இருக்கின்றனர். அதனால் திட்டமாக சின்ன குழுக்களாக எல்லாருமே இருந்து பேசுகிறோம், கொள்கிறோம். செயற்பாடுகள் பற்றி எல்லாம் ஒரு சிறிய அளவு செயற்பாடுகள் கூட நடக்கிறது, யாருமே இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் இவைகள்லாம் ஒருங்கிணைந்து ஒரு தேசமாக மாறாவிட்டால் தேசத்துக்கான தகுதிதான் உலகத்தில் பார்க்கப்படுமே தவிர எந்த ஒரு கட்சிக்கோ அல்லது எந்த ஒரு அமைப்புக்கோ இயக்கத்துக்குமான தகுதி உலகத்தில் பார்க்கப்பட மாட்டாது. அந்த தேசத்தில் அதை ஆதரிப்பவர்களும் எதிர்ப்பவர்களும் ஒன்றாகத்தான் தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும். நீ எதிரி, நான் ஆதரிப்பவன் சொல்லி எந்த ஒரு தேசத்தையும் கட்டியெழுப்ப முடியாது. இந்த உண்மைகளை உணராத மட்டும் இது பெரிய சிக்கலாகத்தான் இருக்கும். ஆனால் இளைய சமுதாயம் ஓரளவுக்கு முன்னேறி வருகிறது. நீங்கள் வீணாக கவலைப்பட வேண்டாம். என்னன்னு சொன்னால், பேசுவதன் மூலம் மாற்றம் ஏற்படுவதில்லை, செயலின் மூலம்தான் மாற்றம் ஏற்படுவது. செயலின் மூலம் மாற்றம் ஏற்படுகிறதற்கான பல நம்பிக்கை இருக்கு. அதில் ஒன்றுதான் ஆஸ்திரேலியாவில் மொழிவாக்கல் ஈழத்தமிழ் இன அழிப்பை பற்றி அவர்கள் வெளிப்படுத்திய கண்காட்சி. அது நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அவ்விதமாக இப்பொழுது அதில் சில பேருக்கு உடன்பாடு இருக்கிறது, உடன்பாடு இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை உலகின் சிறு நாடுகளுடைய பிரச்சனைகளுடன் இணைத்து மாநாடுகள் கூட இங்கே அந்த தற்கால பொருளாதார நிலைமையை, தற்கால கல்வி நிலையை எப்படி கொண்டு போகலாம் பற்றிய மாநாடுகள் கூட சில பேர் வைக்கிறதுக்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவைகள் எல்லாம் என்ன பிரச்சனை என்றால், நீங்கள் சிறிய குழுக்களாக வச்ச செய்து எந்த பலனும் பெறாது. தேசமாக மாறி அந்த தேச நிலையில் தான் அமெரிக்கா இன்னைக்கு ட்ரம்புக்கு எதிராக அமெரிக்காவுக்குள்ள எவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருக்கிறது. ஆனால் அமெரிக்கா தன்னுடைய செயற்திட்டங்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது யாராவது அந்த செயற்திட்டங்களை எதிர்த்து நிற்கிறார்களா? இல்லை. எந்த அமெரிக்காவுக்குரிய என்ற எண்ணம் இருக்கிறது. பிரித்தானியாவில் இன்றைக்கு கியர் ஸ்டாமருக்கு எதிராக லேபர் கட்சிக்குள் தான் மிகப்பெரிய பதவி போட்டி நடைபெறுகிறது. சரியா? அந்த பதவி போட்டிக்கு மத்தியிலும் ஸ்டேக்கியாமர் என்ன சொல்றார், நான் என்ன காரணத்துக்காக இந்த ஆட்சியை எடுத்தனும் அந்த ஆட்சியை என்னால் செய்ய முடியும் என்ற தன்மை இருக்கும் வரை நான் தொடருவேன் என்று சொல்கின்றார். நீங்கள் உறுதி இருக்கிறதா? உறுதியின் உறைவிடம் தான் இந்த
தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய தத்துவம். உளவுல எழுவோம் என்பதுதான் செயல்முறை. அந்த உறுதியின் உழவமாக எவ்வளவு பேர் இருக்கிறோம், உளவுல எழுகின்ற தன்மையில் எவ்வளவு பேர் இருக்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு கேள்வியாக இருக்கின்றது. நன்றி மாஸ்டர். நாங்கள் பிரதான செய்திகளுக்கு செல்ல வேண்டும். மன்னித்து கொள்ளுங்கள். என்னை பொறுத்த மட்டில் எனக்கு எந்த ஒரு விதத்திலும் நம்பிக்கை தரவில்லை. எங்களுடைய தனித்தனி மனிதர்களாக நாங்கள் அடிக்கடி கூறுவது போல் நல்ல தெளிவாக சிறப்பாக திறமையோடு இருக்கிறார்கள். ஆனால் அது ஈழத்தமிழர்களுக்கு ஒரு இனமாக அது ஒரு பெரிய ஒரு பரிணாமம் எடுத்து அதை மாற்றத்தை ஏற்படுத்துமா என்று சொன்னால் இன்னும் பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. தொடர்ந்து எம்முடைய வழிகாட்டுகின்றவர்கள் எப்பொழுது உண்மை நிலையை மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார்களோ அப்பொழுதுதான் ஒரு சரியான பாதையை கண்டுபிடிக்கலாம். இல்லை என்றால் இவர்களெல்லாம் கூறுவதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் நான் அதற்காகத்தான் வானொலி நேரடியாகவே வெளிப்படையாகவே பேசுவேன் என்றால் உண்மையை நாங்கள் உரைக்கும் பொழுதுதான் அதிலிருந்து ஒரு தெளிவு பெறும். அதன் ஊடாக ஏதோ ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். இன்று நீண்ட ஒரு இலக்கின் சிந்தனையாக அமைந்திருந்தது. நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுவோம். தமிழறிஞர் மூத்த ஆய்வாளர் பட்டிமார் மாஸ்டர் அவர்களுக்கும் போரியல் ஆய்வாளர் அரசவர்களுக்கும் நன்றி கூறி தனஞானி இந்த இலக்கின் சிந்தனை நிகழ்ச்சியை கொண்டு வருகின்றேன். நன்றி வணக்கம் மாஸ்டர் அவர்களே. நன்றி வணக்கம் அரசவர்களே. நன்றி வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்குமின் இதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.